கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பகுதியில் இன்று நாம் காணப்போவது பழைய ஏற்பாட்டில் தேவன் செய்த அற்புதங்களை பாகம் 2 இப்பொழுது பார்க்கலாம். கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்த பெத்ஷிமேஷின் மனுஷர் 50,070 பேரை கர்த்தர் அடித்தது. 1 சாமுவேல் 6:19. தாகோன் விக்கிரகம் கர்த்தருடைய பெட்டிக்கு முன் விழுந்து நொறுங்கினது. 1 சாமுவேல் 5:1-12 வரை. சிம்ரி என்ற இஸ்ரவேலன் கஸ்பி என்ற மீதியானிய ஸ்திரீயுடன் செய்த வேசித்தனத்தினால் உண்டான வாதையினால் இஸ்ரவேலரில் 24,000 பேர் செத்து போனது. என்னாகமம் 25:8-18. 1 கொரிந்தியர் 10:8. சாமுவேல் எலியா முதலியோரின் ஜெபத்தால் கர்த்தர் மழையை அனுப்பினது. 1 சாமுவேல் 12:18. 1 ராஜாக்கள் 18:41-45 வரை. தாவீது, எலியா, சாலமோன் ஆகியோரின் ஜெபத்தால் கர்த்தர் வானத்திலிருந்து அக்னியை அனுப்பினது. 1 ராஜாக்கள் 18:37-38. 1 நாளாகமம் 21:25-26. 2 நாளாகமம் 7:1. இளைஞனான தாவீது ஒரு கவன் கல்லினால் பெலிஸ்திய வீரனான கோலியாத்தோடு யுத்தம் பண்ணி அவனை வீழ்த்தி அவன் பட்டயத்தாலே அவனை வெட்டி கொன்று போட்டது. 1 சாமுவேல் 17. தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை பிடித்தபோது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து வாசித்தபோது பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க அவன் ஆறுதலடைந்து சொஸ்தமானது. 1 சாமுவேல் 16:23. 1 சாமுவேல் 18:10-12 வரை. கர்த்தருடைய பெட்டியை ஊசா பிடித்ததினால் கர்த்தர் அவனை அடித்தது. 2 சாமுவேல் 6:6-8 வரை. யெரொபெயாமின் கை முடக்கக்கூடாதபடிக்கு மரத்து போனது. 1 ராஜாக்கள் 13:4-6 வரை. விதவையின் பானையில் மாவும் எண்ணெயும் குறையாமல் இருந்தது. 1 ராஜாக்கள் 17:10-16 வரை. எலியாவுக்கு காகங்கள் அப்பமும் இறைச்சியும் கொடுத்து போஷித்தது. 1 ராஜாக்கள் 17:1-10 வரை. விதவையின் இறந்து போன மகனை எலியா உயிர்ப்பித்தது. 1 ராஜாக்கள் 17:17-24 வரை. அகசியாவின் ஊழியக்காரர் எலியாவின் வார்த்தையால் கொல்லப்பட்டது. 2 ராஜாக்கள் 1:9-12 வரை. எலியா சுழல் காற்றில் பரலோகத்துக்கு ஏறி போனது. 2 ராஜாக்கள் 2:11. எலிசா தண்ணீரை ஆரோக்கியமாக்கினது. 2 ராஜாக்கள் 2:19-22 வரை. எலிசாவை பரியாசம் பண்ணின 42 பிள்ளைகளை காட்டுக்கரடிகள் பீறி போட்டது. 2 ராஜாக்கள் 2:23-24. தண்ணீரினால் ஒரு பெரிய சேனையை அழித்தல். 2 ராஜாக்கள் 3:16-26 வரை. விதவையின் எண்ணெய் பெருகினது. 2 ராஜாக்கள் 4:1-17 வரை. சுனேமியாலின் இறந்த மகனை எலிசா எழும்ப பண்ணினது. 2 ராஜாக்கள் 4:25-35 வரை. எலிசா பானையில் இருந்த சாவை மாற்றினது. 2 ராஜாக்கள் 4:40-41. 20 வார்கோதுமை அப்பங்களால் 100 பேர் சாப்பிட்டு மீதியும் எடுத்தது. 2 ராஜாக்கள் 4:12-44 வரை. நாகமானின் குஷ்டரோகம் யோர்தானில் 7 தரம் மூழ்கி குணமானது. 2 ராஜாக்கள் 5:1-18 வரை. கேயாசி குஷ்டரோகியானது. 2 ராஜாக்கள் 5:20-27 வரை. எலிசா யோர்தான் நதியில் விழுந்த கோடாரியை மிதக்க பண்ணினது. 2 ராஜாக்கள் 6:1-7 வரை. எலிசா சத்துருகளுக்கு கண்மயக்கம் உண்டாகச் செய்தது. 2 ராஜாக்கள் 6:12-18 வரை. சீரிய சேனையோடு உள்ள யுத்தம். 2 ராஜாக்கள் 7:5-7 வரை. எலிசாவின் எலும்புகளில் பட்டபோது மரித்தவன் உயிர்த்தது. 2 ராஜாக்கள் 13:20-21. பெக்கா என்ற ஒரே மனுஷன் ஒரே நாளில் யூத மனுஷரில் மகா வீரராயிருந்த 120,000 பேரை கொன்று போட்டது. 2 நாளாகமம் 28:6. அசீரியரின் பாளையத்தில் 109,000 பேரை கர்த்தருடைய தூதன் சங்கரித்தது. 2 ராஜாக்கள் 19:35. எசேக்கியா பிளவை வியாதியிலிருந்து குணமானது. 2 ராஜாக்கள் 20:1-7 வரை. ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் சாயை 10 பகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தது. 2 ராஜாக்கள் 20:9-11 வரை. உசியா குஷ்டரோகியானது. 2 நாளாகமம் 26:16-21 வரை. அஞ்சனக்காரி சாமுவேலை எழும்ப பண்ணினது. 1 சாமுவேல் 28:7-20 வரை. சாத்தான் இஸ்ரவேலை தொகையிட தாவீதை ஏவிவிட்டது. 1 நாளாகமம் 21:1-14 வரை. யோசபாத்தின் சேனைகள் கர்த்தரை பாடி துதித்தபோது மோவாபியரும் அம்மோன் புத்திரருமான சத்துருக்கள் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு மரித்தது. 2 நாளாகமம் 20:1-30 வரை. எலியா எழுதின நிருபம் யோராம் ராஜாவிடம் வந்தது. 2 நாளாகமம் 21:1-12 வரை. 21:20. ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தமணின தூக்கு மரத்தில் அவனையே தூக்கி போட்டது. எஸ்தர் 6:14. எஸ்தர் 7:10. யோபுவை சாத்தான் கொடிய பருக்களால் வாதித்ததும் பின்பு அவன் இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கப்பட்டதும். யோபு 2:7. யோபு 42:12. தீச்சுளையிலிருந்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் விடுவிக்கப்பட்டது. தானியேல் 3:19-27 வரை.
ஒரு கையிருப்பு பெல்ஷாத்சார் ராஜாவுக்கு விரோதமாக சுவரில் எழுதினது. தானியேல் 5:24-30 வரை. தானியேல் சிங்க கெபிலிருந்து தப்பினது. தானியேல் 6:16-23 வரை. யோனா மீனின் வயிற்றில் 3 நாள் உயிரோடு இருந்து பின்பு வெளியே கக்கி போட்டது. யோனா 1:17. ஆமணக்கு செடியை கர்த்தர் முளைப்பித்தது. யோனா 4:6-10 வரை. இந்த 2 பாகங்களிலும் தேவன் செய்த அற்புதத்தை நீங்கள் கண்டிருப்பீர்கள். விசுவாசிப்போம். இன்னும் அநேக அற்புதங்களை நம் வாழ்வில் தேவனிடம் மன்றாடி பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.